இப்போ இட்லி தோசைக்கு கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கடப்பாவுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி பிரிஞ்சி இலை வேணும். அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 3 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன், சின்னதாக ஒரு பட்டை 1 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பெருசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு சின்னது, புளிப்புக்கு தக்காளி தான். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், கொஞ்சமானா ஒரு அரை டீஸ்பூன். அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு அது எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 பச்சை மிளகா சும்மா 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ போட்டு அரைக்கிறதுக்கு கடப்பாக்கு இந்த குழக்குழப்பு தரோம் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் தேங்காய், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், உப்பு, இதில் மஞ்சத்தூள் போடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பை நான் இப்படி வேக வச்சு வச்சுருக்கேன். வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன குக்கர் இருந்ததுன்னா வேக வச்சுக்கோங்க, ரெண்டுமே சேர்த்து. அப்புறம் 2 உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டுத்துலேயுமே, ஸோ தட் உங்களுக்கு நல்லா வெந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது உருளைக்கிழங்கு நல்லா அது தோலை உரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனை போட்டுண்டு குக்கிங் ஆயில் விட்டு இதெல்லாம் நம்ம வதக்கிடலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிருக்கு. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இலை, இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துட்டுலாம். நான் அதை காமிக்க மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். இது மாதிரி இஞ்சி பூண்டு விழுத நான் அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா கொஞ்சம் வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் டாமினேட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது, அதுதான் டாமினேட் பண்ணோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுடலாம். தக்காளியை நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதில் நீங்கள் பச்சை பட்டாணி கூட போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் பீஸும் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஊற போட்டு வேக வச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பைத்தம்பருப்பு அதில் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது இது. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மற்ற டிஃபனுக்கும் நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போடக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் தேங்காவும் அரைச்ச விழுது இது. இப்போ
காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு அந்த காரம் பத்தலைன்னா இந்த விழுது அரைக்கிறீங்கல்ல, அதிலே பச்சை மிளகா போட்டு கூட நீங்கள் அரைச்சி இதில் விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ கடப்பா ரெடி. நல்லா டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் நல்லா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.